அன்பார்ந்த மாணவ மாணவர்களே, இன்றைய தலைப்பு கடிதம் என்ற பகுதி. உண்மையிலே பெரும்பாலும் இந்த பகுதி 2 4 வினாக்கள், அதில் 3 வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். பெரும்பாலும் முதலாவது கேள்வியை மாணவர்கள் தெரிவு செய்வாங்க. அதாவது ஃபக்ரா, அதோடு சம்பந்தப்படுத்திய அந்த கேள்வி விடைகள் வினா பத்திரத்திலே இருக்கும். நாங்கள் தொகுத்து எழுதுகின்ற ஒரு வினா, இலகுவான ஒரு பகுதி. அடுத்தது தக்வீனுல் ஜும்லா, ஹிவாராத், ரிசாலா. இதில் எதை தெரிவு செய்வது என்ற ஒரு கேள்வி மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கலாம். பெரும்பாலும் மாணவர்கள் ஃபக்ரா, ஹிவாராத், தக்வீனுல் ஜும்லா என்று சொல்வார்கள். இன்னும் சிலர் இல்லை, ரிசாலா, தக்வீனுல் ஜும்லா, ஃபக்ரா என்று சொல்லுவாங்க. அல்லது இன்னும் சிலர் தக்வீனுல் ஜும்லா, ஹிவாராத், ஃபக்ரா என்றும் சொல்லலாம். பிரச்சனை இல்லை. கடிதம் என்றதை நாங்கள் தெரிவு செய்வதாக இருந்தால் நாங்கள் அதை முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வினாப்பத்திரங்களை நாங்கள் பார்த்து, கடந்த கால வினாப்பத்திரங்களில் அந்த ரிசாலாவுடைய கேள்விகள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றது என்ற விடயத்தையும், பாடப்புத்தகத்திலே எவ்வாறான கடிதங்கள் எங்களுக்கு மாதிரி கடிதங்களாக தரப்பட்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் ஒப்பீடு செய்து எங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். உண்மையிலே கடிதம் என்பது இலகுவான பகுதி. தக்வீனுல் ஜும்லாவோடு ஒப்பிடுகின்ற போது, வசனம் அமைப்பது அல்லது ரிசாலா என்ற அந்த விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதில் எது இலகுவானது என்று கேட்டால், அல்லது சுவர் பண்ணி புள்ளிகளை எடுக்க முடியுமான கேள்வி எது என்று சொன்னால், தக்வீனுல் ஜும்லாவை விட கடிதம் என்ற பகுதிக்கு நாங்கள் தயாராகினால் சுவர் பண்ணி புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். தக்வீனுல் ஜும்லா உண்மையிலே வசனம் அமைக்கிறது லேசிதான். ஆனால் நீங்கள் கடந்த கால வினாப்பத்திரத்தை பார்க்கின்ற போது 10 சொற்களும் 10 விதமான அமைப்பில் இருக்கின்றது. அங்கே பெயர் சொற்கள் இருக்கின்றது, வினை சொற்கள் இருக்கின்றன, விடை சொற்கள் இருக்கின்றன, அதவாத்துல் நஸ்ப், அதவாத்துல் ஜஸ்ம், இன்னவாகவாத்துவா, கானவாகவாத்துவாலார், ஹுரூஃபுன் நவாசிஃப், அதேபோன்று சில சிஃபத்துகள், நக்கீரா, மாரிஃபா, முசக்கர், முஅன்னஸ் என்று மாதி, முதாரி என்று பல அமைப்புல அந்த சொல் வந்திருக்குது. எனவே அந்த சொல்ல இருக்கிற மாதிரி வசனத்துல நீங்க பயன்படுத்த வேண்டும். எனவே வசனம் அமைப்பதாக இருந்தால் முதலாவது அந்த சொல்லுடைய கருத்து உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் ஒரு பயனுள்ள, ஒரு முஃபீதாவான, காமிலாவான ஒரு வசனத்தை உங்களால் அமைக்க முடியுமாக இருக்கும். 10 சொற்களும் தெரியுமாக இருந்தால் ஒரு அழகான ஒரு வசனத்தை உங்களால் உருவாக்க முடியுமாக இருக்கும். இங்கே கிதாபா என்ற வகையில், மஹாரத்துல் கிதாபா என்ற வகையிலே நஹு சர்ஃப் பிழை இல்லாமல் அந்த வசனத்தை நீங்கள் எழுத வேண்டும். சிஃபா மௌசூஃப், முப்ததா கபர், ஜும்லா ஃபேலியா, ஜும்லா இஸ்மியா போன்ற விடயங்கள் எல்லாம் மிக துல்லியமாக நீங்கள் அதிலே கவனித்து எழுத வேண்டும். என்றால் நஹு பிழை என்று சொன்னால் வசனம் பிழை ஆகும். நீங்கள் ஆண்பால் பெண்பால் சொல்லை பயன்படுத்திவிட்டு ஆண்பால் எழுதியிருந்தால் அது ஒரு வசன பிழையாக இருக்கலாம். முழுமையான புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்காது. ஒரு புள்ளிக்கு அரை புள்ளி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னால் நஹு என்று சொல்லுகின்ற போது மஹாரத்துல் கிதாபாவிலே மிகவும் முக்கியமாக கவனிக்கப்படுகின்ற ஒரு விடயம் நஹு சர். ரைட். அடுத்தது இந்த கடிதம் என்று வருகின்ற போது கடிதத்துடைய ஃபார்மட், அமைப்பை நாங்கள் சரியாக உள்வாங்கி எங்களுக்கு கடிதத்துக்கு தயாராக முடியுமாக இருக்கும் என்று சொன்னால், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தலைப்பு மாறினாலும் கடிதத்தை எழுதுவது இலகுவாக இருக்கும். கடிதம் என்ற பகுதி கஷ்டம் இல்லை, அதுக்கு தயாராகினால் அது இலகுவாக இருக்கும். வசனங்கள் அமைக்கின்ற அந்த பகுதியை பொறுத்த மட்டுமே எங்களுக்கு எந்த சொல் எப்படி வரும் என்று சொல்லலாம். எப்படி வந்தாலும் அதுக்கு நாங்கள் வசனங்கள் அமைக்க வேண்டும். அப்படின்றால் எங்கள்கிட்ட லாங்குவேஜ் பவர் வந்து இருக்க வேண்டும். மொழித்திறன், குறிப்பாக எழுதுகின்ற திறன் எங்களுக்கு இருக்க வேண்டும். நஹு, சர்ஃபு, சொற்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்திருந்தால் அதை இலகுவாக செய்ய முடியும். அப்படி இல்லாட்டி இந்த கடிதம் என்று எடுத்துக்கொண்டால் நான் உங்களுக்கு சில நுட்பங்களை சொல்லி தருகின்றேன். அதை வச்சு உங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நான் முதலாவதாக இங்கே 5 வகையான கடிதங்களை இங்கு சொல்லி இருக்கின்றோம். ரசாயில் ரஸ்மியா அல்லது ரிசாலா ரஸ்மியா, ரசாயில் தஹ்னியா, ரசாயில் உத்தியா, ரசாயில் தவ்வா, ரிசாலத்து ரத். இந்த 5 வகையான கடிதமும் எங்களுடைய பாடப்புத்தகம், ஆசிரியர் வழிகாட்டி நூல் மற்றும் கடந்த 5 வருட வினாப்பத்திரங்கள்ல இடம்பெற்ற கடிதங்கள வகைகளைத்தான் நான் போட்டிருக்கிறேன். கடிதங்களின் வகைகள் என்ற போது இவை மட்டுமல்ல,
இங்கே நான் 5 கடிதங்களை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னன்னு சொன்னால் இது எங்களோட சிலபஸோட எங்களோட பாஸ் பேப்பரோட சம்பந்தப்பட்ட சில கடிதங்கள். ரிசாலா ரஸ்மியா என்று சொன்னால் நீங்கள் பாருங்கள், கடிதம் என்ற பகுதி நீங்கள் தரம் 13 மாதிரி கடிதங்கள் தரப்பட்டிருக்கின்றன. தரம் 13 ஆசிரியர் வழிகாட்டி நூலிலே அதிலே முக்கியமான 2 வகையான கடிதங்கள் இருக்கின்றன. ஒன்று ரிசாலா ரஸ்மியா, அடுத்தது ரிசாலத்து தஹ்னியா தான், வாழ்த்து கடிதம் தான். ஆனால் ஒரே ஒரு வாழ்த்து கடிதம், தஹ்னியத்துன் பிஈதில் ஃபித்ரல் முபாரக், நோன்பு பெருநாள் வாழ்த்து கடிதம் ஒன்று தரம் 13 ஆசிரியர் வழிகாட்டி நூலில் இடம்பெற்றிருக்கின்றது. அது ரிசாலா ரஸ்மியா தலபுல் வதீஃபா, ஜாப் ரிக்வெஸ்ட் சம்பந்தமான ஒரு உத்தியோகபூர்வ கடிதமும், வாழ்த்து கடிதம் என்று சொல்லுகின்ற போது பெருநாள் வாழ்த்துக்கள், நோன்பு பெருநாள் வாழ்த்து கடிதமும் அங்கு எங்களுக்கு மாதிரி கடிதங்களாக எங்களுடைய பாட புத்தகத்திலே தரப்பட்டிருக்கின்றன. இதுல மிக முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், இந்த 2 கடிதமும், அதாவது பாட புத்தகத்திலே இருக்கின்ற இந்த 2 கடிதமும் இதுவரைக்கும் வினாப்பத்திரத்தில் இடம்பெறவில்லை. 5 வருட வினாப்பத்திரத்திலே, புதிய பாடத்திட்டத்துக்கு அமைய இடம்பெற்ற அந்த வினாப்பத்திரத்திலே இந்த ரிசாலா ரஸ்மியாவோ ரிசாலத்து தஹ்னியா பிஈதில் ஃபித்ரல் முபாரக்கோ வரல. அப்ப அது முதலாவது விஷயம். அப்ப பாட புத்தகத்துல எங்களுக்கு இருக்கிற அந்த மாதிரி கடிதத்துக்கு அமைய இதுவரைக்கும் வினா வரல என்றது முதலாவது விஷயம். இங்கே நான் அடுத்தது போட்டிருக்கிறேன் ரசாயில் உத்தியா, ரசாயில் தவா, ரிசாலத்து ரப். இதோட இந்த ரசாயில் தஹ்னியாவை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். அப்ப நாங்கள் வினாபத்திரத்துக்கு சென்றால் 2019 தொடக்கம் 2023 வரையும் இடம்பெற்ற அந்த வினாபத்திரத்திலே கடிதம் என்ற பகுதியிலே இந்த 4 வகையான கடிதங்களும் வந்திருக்குது. அது என்ன? ரிசாலத்து தஹ்னியா. அதிகமான தலைப்புகள் அல்லது இடம்பெற்றிருக்கின்ற அதிகமான கடித தலைப்புகள் ரிசாலத்து தஹ்னியா தான். வாழ்த்து கடிதம், பெருநாள் வாழ்த்து அல்ல, வாழ்த்து கடிதம் பல தலைப்புகள்ல வந்திருக்குது. அடுத்தது ரசாயில் உத்தியா, நட்பு கடிதம், நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுதுறது. சில நேரம் இந்த வாழ்த்து கடிதமும் அந்த ரிசாலா உத்தியாக்குள் இடம்பெறலாம். நண்பனுக்கு ஒரு வாழ்த்து கடிதம் தானே. அப்ப ரிசாலத்து தஹ்னியா, அடுத்தது ரிசாலத்து தஅவா அழைப்பிதழ் கடிதம், அடுத்தது ரிசாலத்து ரத் பதில் கடிதம். அப்ப நாங்க கடிதம் என்ற பகுதிக்கு தயாராகுவதாக இருந்தால் பாடப்புத்தகம் மற்றும் வினாப்பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு 4 வகையான கடிதங்கள் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒன்று ரிசாலா ரஸ்மியா ஒபிஷியல் லெட்டர், அடுத்தது ரிசாலத்து தஹ்னியா வாழ்த்து கடிதம், ரிசாலத்து தஅவா அழைப்பிதழ் கடிதம், ரிசாலத்து ரத்தி பதில் கடிதம். இப்போது நான் உங்களுக்கு கடந்த காலங்களிலே இடம்பெற்ற அந்த கடித தலைப்புகளை இங்கே நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். இந்த ரிசாலா சம்பந்தமான ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி. இது மொடல் பேப்பர், தேசிய கல்வி நிறுவனத்தினால் வெளியிடப்பட்ட இந்த மொடல் பேப்பரை பொறுத்த மட்டும் இது மிக முக்கியமான ஒரு மொடல் பேப்பர். இந்த மொடல் பேப்பரை நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான். இந்த மொடல் பேப்பர்ல இருக்கின்ற நிறைய கேள்விகள் வந்தீங்க. அதாவது புதிய பாடத்திட்டத்துக்கு அமைய வெளியிடப்பட்ட ஒரே ஒரு மாதிரி வினாப்பத்திரம் தேசிய கல்வி நிறுவனத்தினுடைய அந்த மாதிரி வினாப்பத்திரம். அதுல இப்படித்தான் வந்திருக்குது, தஹ்னியாவும் தஅவாவும். அக்டோபர் ரிசாலத்து தஹ்னியத்தின் பிஈதில் ஃபித்ர்னு வந்திருக்குது. புக்ல இருக்கிற அதே தலைப்பு வந்திருக்கு. ஆனா இந்த முதல் பேப்பர்ல வந்த தலைப்பு பாஸ் பேப்பர்ல இதுவரைக்கும் வரல. எனவே எங்களுக்கு ஒரு விடயத்தை இங்கு சொல்ல முடியும். அதாவது புத்தகத்துல இருக்கின்ற ஒரு முக்கியமான தலைப்பு பெருநாள் வாழ்த்து கடிதம். 2019ஆம் ஆண்டு முதல் பேப்பர்ல தரப்பட்ட ஒரு கடித தலைப்பு இதுவரைக்கும் இடம்பெறாத ஒரு கடித தலைப்பு. எனவே ரிசாலத்து தஹ்னியா பிஈதில் ஃபித்ர் முபாரக் என்ற புத்தகத்திலே இருக்கின்ற அந்த கடிதத்தை இந்த முறை எதிர்பார்க்க முடியும், வரலாம். எனவே கடிதம் என்ற பகுதியை யாராவது செய்வதாக முடிவெடுத்திருந்தால் புத்தகத்தில் இருக்கின்ற பெருநாள் வாழ்த்து கடிதம், வாழ்த்து கடிதம் ஒன்று இன்னொன்று நான் சொல்லுவேன், அதை நான் இப்படி எழுதுறேன்னு சொல்லித்தாரேன். பொதுவாக இந்த பெருநாள் வாழ்த்து கடிதம் ஒன்று கட்டாயம் நீங்க ரெடியாகி போங்க. இந்த கடிதம் உக்துபு ரிசாலத்தன் ததுஉஹு, இது பாருங்க முதல் பேப்பர்ல வந்தது, பிறகு வந்தீங்க பாருங்க. இது முதல் பேப்பர்ல வந்த இந்த கேள்வி 2020ஆம் ஆண்டு வந்தீங்க பாருங்க. 2020ஆம் ஆண்டு பாருங்க.
அதாவது உக்துபு ரிசாலத்தன் ததுஉ ஃபீஹா சதீகக லிஸியாரத்தி கர்யதிக என்ற இந்த தலைப்பு. உனது கிராமத்தை தரிசிக்குமாறு உனது நண்பனை அழைப்பு விடுத்து ஒரு கடிதம் எழுதுக, இதுதான் தலைப்பு. இது எத்தனாம் ஆண்டு வந்திருக்குது? 2020ஆம் ஆண்டு பாருங்க. உக்துபு ரிசாலத்தன் ததுஉ ஃபீஹா, அதே தலைப்பு வந்து. இந்த தலைப்பு இன்னும் வரல, புக்ல தானே. எனவே இதை எதிர்பார்க்கலாம். சரியா? அப்ப இப்படித்தான் கடிதங்கள் வந்திருக்குது. நீங்க 2019 பார்த்தா, நான் சுருக்கமாக சொல்றேன், 2019 ரிசாலத்து தஹ்னியா ரிசாலத்து தாவா, 2020 ரிசாலத்து தஹ்னியா ரிசாலத்து தாவா. அதாவது வாழ்த்து கடிதம், அழைப்பு. இங்க வாழ்த்து என்ன? ஒரு சர்வதேச விருதை பெற்றுக்கொண்டதை முன்னிட்டு நண்பனுக்கு வாழ்த்து கடிதம். முனாசபாண்டல் முன்னிட்டு, முனாசபத்தி நைலிஹி ஜாயிசத்தன் ஆலமியா, ஒரு சர்வதேச விருதை பெற்றுக்கொண்டு, நை நால என்றால் ஹசல அலாட கருத்து, ஒரு சர்வதேச விருதை பெற்றுக்கொண்டதை முன்னிட்டு உனது நண்பனுக்கு வாழ்த்து கடிதம். ஒரு சுற்றுலாவிலே கலந்து கொள்ளுமாறு நண்பனுக்கு அழைப்பு விடுத்து ஒரு கடிதம், அழைப்பிதழ் கடிதம். உயர்தர பரீட்சையிலே சித்தியடைந்ததை முன்னிட்டு நண்பனுக்கு ஒரு வாழ்த்து கடிதம் எழுதுது. உனது கிராமத்தை தரிசிக்குமாறு உனது நண்பனுக்கு அழைத்து ஒரு கடிதம் எழுதுது. அப்ப 2019 2020 ரிசாலத்து தஹ்னியா ரிசாலத்து தாவா, வாழ்த்து கடிதம், அழைப்பிதழ் கடிதம். 2021ஆம் ஆண்டுக்கு வந்தா டோட்டல் அந்த கேள்வி வித்தியாசமாகிறது. 19-20 தௌவா தஹ்னியா தானே வந்துச்சு. 2021 2 கடிதமே ரிசாலத்து ரத். ரிசாலத்து ரத் என்று சொன்னால் பதில் கடிதம். 2021 பாருங்க, அதோட தலைப்பு கொஞ்சம் வித்தியாசமாகுது. அதாவது நோன்பு பெருநாளை இலங்கை முஸ்லீம்கள் கொண்டாடுகின்ற வழிமுறையை உனது நண்பனுக்கு நண்பன்கிட்ட கேட்டு நண்பனுக்கு ஒரு வாழ்த்து கடிதம். வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு நண்பனுக்கு நீங்க பதில் கடிதம் எழுத வேண்டும், பதில் கடிதம். அது அடுத்தது உக்துப் ரிசாலத்து ரத்தின் லா தகில் அன் மிஅத்தி கலிமத்தின் இலா சதீகிக மின் பிலாதின் ஆகர் சௌஃப யஸூர் ஸ்ரீலங்கா وتعبر في الرسالة سرورك بزيارته واذكر خطة الاستعداد لها. இதுவும் பதில் கடிதம். அதாவது வெளிநாட்டில இருக்கின்ற ஒரு நண்பன் இலங்கையை தரிசிப்பதற்காக அவர் உத்தேசித்திருக்கிறார். எனவே அவருக்கு உங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்தி, சரியா, அந்த பயண ஏற்பாடுகள் அதன் திட்டங்களை சொல்லி ஒரு பதில் கடிதம் நண்பனுக்கு எழுதுவோம். இது 2021. சுருக்கமாக சொல்லண்டால் 2019 2020 ரிசாலத்து தஹ்னியா ரிசாலத்து தாவா, 2021 ரிசாலத்து ரத்தி. அடுத்தது பாருங்க, 2022 தஹ்னியா, வாழ்த்து கடிதம். சரியா? அது என்ன? பிமுனாசபத்தி ஹுசூலிஹி அலா வஸீஃபத்தின் ஹுகூமியா, ஒரு அரசாங்க தொழிலை பெற்றுக்கொண்டதை முன்னிட்டு, ஒரு அரசாங்க தொழிலை பெற்றுக்கொண்டதை முன்னிட்டு நண்பனுக்கு வாழ்த்து கடிதம். அல்லது உக்துபு ரிசாலத்தன் லிஸதீகிக தஸ்குரு ஃபீஹா அன் ஹயாத்திகல் ஜாமிஇய்யா. இதுதான் ரிசாலா உத்தியா. உனது பல்கலைக்கழக வாழ்வு, உனது படிப்பு, உனது சாதனைகள், கல்வி சாதனைகளை சொல்லி குறிப்பிட்டு நண்பனுக்கு ஒரு கடிதம். நண்பனுக்கு ஒரு கடிதம் ரிசாலா உத்தியா, நட்பு கடிதம் தான். அதுல நீங்க உங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கை, உங்களுடைய ஸ்டடீஸ், உங்களுடைய சாதனைகள், அடைவுகள், அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு கடிதம் எழுதணும். 2023 اكتب رسالة تهنئة إلى صديقك بمناسبة إكمال دراسته الجامعية. பல்கலைக்கழக கற்கை நெறியை பூர்த்தி செய்ததை முன்னிட்டு உனது நண்பனுக்கு வாழ்த்து கடிதம். அடுத்தது உக்துப் ரிசாலத்தன் லிஅகீக தஸ்குரு ஃபீஹா அன் ஔததிக மினல் ஹஜ்ஜி. ஹஜ்ஜிலிருந்து நீ திரும்பி வந்ததை குறிப்பிட்டு உனது நண்பனுக்கு ஒரு கடிதம் எழுது, ரிசாலா உத்தியா. அப்ப 2022 2023 வாழ்த்து கடிதமும் அதே போன்று ரிசாலா உத்தியா, நட்பு கடிதமும் வந்தது. சரியா? இப்ப இதுல நீங்க இந்த கேள்விகளை பார்த்த ஒரு விஷயத்தை அவதானிக்கலாம். அது என்னென்றால், இந்த வாழ்த்து கடிதம் ஒவ்வொரு வருஷமும் வருகின்ற ஒரு கடிதமாக இந்த 2 தலைப்புகள்ல ஏதாவது ஒரு தலைப்புல ஒரு கடிதம் எழுத வேண்டும். 100 சொல்லுக்கு குறையாமல் அந்த கடிதம் இருக்க வேண்டும். கடிதத்துக்குரிய அந்த அம்சங்கள், அந்த ஃபார்மட் கட்டாயமாக பேணப்பட வேண்டும். சரியா? 2 தலைப்புகள்ல ஏதாவது ஒன்றுல எழுதுவது. அப்ப நீங்க பாருங்க, 5 வருஷ பேப்பர் எடுத்துக்கொண்டால் இந்த வாழ்த்து கடிதம் வந்தது, ரிசாலத்து தஹ்னியா. புக்ல இருக்கிற தஹ்னியா பீதுல் ஃபித்ர் முபாரக் இன்னும் வரல. எனவே இந்த முறை எங்களுக்கு இப்படி சொல்லலாம்,
அதாவது கடிதம் என்ற பகுதியில ஒரு வாழ்த்து கடிதத்துக்கு எங்களுக்கு தயாராக முடியுமாக இருந்தால், நான் இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு ஃபார்மட் ஒன்று சொல்லித்தரேன். ஒரு வாழ்த்து கடிதத்தை நான் இந்த புக்ல நான் அதை எழுதியிருக்கிறேன். அதை வேண்டிய ஒன்றுக்கு மாத்தலாம். இப்ப இதுல முக்கியமாக 3 தலைப்புல வந்திருக்கிறேன். அதாவது ஒரு ஒரு சர்வதேச விருதை பெற்றுக்கொண்டதை முன்னிட்டு நண்பனுக்கு வாழ்த்து கடிதம், ஒரு அரசாங்க தொழிலை பெற்றுக்கொண்டதை முன்னிட்டு வாழ்த்து கடிதம், பல்கலைக்கழக கற்கை நெறியை பூர்த்தி செய்ததை முன்னிட்டு வாழ்த்து கடிதம் முன் வந்திருந்தேன். இந்த 3 தலைப்பு வித்தியாசமாயினாலும் ஒரு ஃபார்மட்டை சரியாக வாழ்த்து கடிதத்துக்குரிய அம்சங்களை, தாபீராத்துகளை, வசனங்களை உள்ளடக்கி ஒரு கடிதத்தை எங்களுக்கு எழுத முடியும் என்று சொன்னால், அல்லது அந்த கடிதத்துக்கு நாங்கள் தயாராகினால் எந்த தலைப்பு வந்தாலும் எங்களுக்கு மாத்திட்டு போகலாம். சரியா? அத நான் சொல்றேன். சில நேரம் தக்வீனுல் ஜும்லாவை விட இந்த ரிசாலா லேசாக மாறும். தக்வீனுல் ஜும்லா செய்யறது யார் சரி முடிவெடுத்திருந்தால், நீங்க குறைஞ்சது ஒரு வாழ்த்து கடிதத்துக்காக தயார்படுத்திக்கோங்க. ஒரு வாழ்த்து கடிதத்தை நீங்க சரியாக உள்வாங்கி அதை விளங்கி பாடமாக்கி கொண்டா அவங்களுக்கு இப்படி ஒரு வேலை செய்யலாம். சில நேரம் பேப்பர் வந்ததோட கையில் எடுத்ததுக்கு பிறகு வசனம் வைக்கிறதுக்கு டெஸ்ட்டுக்கு சொல்ல பாருங்க. 10 சொல் வந்திருக்குது, 5 சொல் 6 சொல் தான் கிளியர் ஆகிக்குது. அடுத்ததுக்கு வசனம் அமைக்கிறது கஷ்டம் உண்டா, நீங்க ரிசாலத்து தஹ்னியாக்கு ரெடியாக இருந்தால் அதை என்ன செய்யலாம், உங்களுக்கு அந்த நீங்க ரெடி ஆகின அந்த கடிதத்தை வச்சு தரப்பட்ட தலைப்புக்கு ஏற்ப சின்ன சின்ன மாற்றங்களை செய்தால் எப்படியும் உங்களுக்கு ஒரு 8-10 மார்க்ஸ் கிடைச்சு. சரியா? வசனம் அமைக்கிறது இப்படித்தான். வசனம் பிழை ஆகினால் 1 மார்க்ஸ் இல்லை, அவ்வளோ. நீங்க 5 சொல்லுக்கு தான் வசனம் அமைச்சனால் 5 மார்க்ஸ் தான். அதுவும் அது சரியாயிக்கும், இல்லாட்டி அது அரைவாசில வந்து நீக்கும். எனவே வசனம் அமைக்கிறதுக்கு மட்டும் தயாராகாம கட்டாயம் கடிதத்துக்கும் என்ன செய்யுங்க, உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். நான் எப்படி ஒரு வாழ்த்து கடிதம் எழுதணும் என்ற விஷயத்தை நான் அடுத்த விசாலா சொல்லித்தரேன். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, அப்ப இதுதான் எங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியுமான ஒரு விஷயம் இந்த கடிதம் சம்பந்தமாக. திருப்பவும் சொல்றேன், கடந்த கால வினாபத்திரங்களை அடிப்படையாக கொண்டு வாழ்த்து கடிதம், ரிசாலத்து தஹ்னியா, ரிசாலத்து தஅவா அழைப்பித கடிதம், ரிசாலா உத்தியா நட்பு கடிதம், ரிசாலா ரிசாலத்து ரத்தி பதில் கடிதம், புக்ல வந்து இது ரிசாலா ரஸ்மியா ஒபிஷியல் லெட்டர். இப்படியான கடிதங்களை எழுத தெரிகிறது மிகவும் தேவையான ஒரு விஷயமாக இருக்குது, இலகுவான விஷயம். 5 வகையான கடிதத்துக்கும் நீங்க ரெடியாக இருந்து சொன்னால் உங்களுக்கு அந்த அந்த பகுதியை பென்ஃபார்மாக சுவர் பண்ணி என்ன செய்யலாம், உங்களுக்கு செய்ய முடியுமாக இருக்கும். அப்படி இல்லாட்டி அடிக்கடி வார ஒரு தலைப்பு தான் வாழ்த்து கடிதம் என்ற வகையில வாழ்த்து கடிதத்தை மட்டுமாவது நீங்க ரிசாலால எழுத பழகி கொள்ளுங்கள். அப்ப இந்த முறை நீங்க ரிசாலாவுக்கு 2024ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற அந்த எக்ஸாமுக்கு வாழ்த்து கடிதம் என்று வருகின்ற போது புத்தகத்துல இருக்கின்ற ஒரு முக்கியமான வாழ்த்து கடிதம் 2019 முதல் பேப்பர்ல வந்த ஒரு தலைப்பு தான் ரிசாலத்து தஹ்னியா பி ஈதில் ஃபித்ர் அல் முபாரக். எனவே அந்த நோன்பு பெருநாள் வாழ்த்து கடிதத்தையும் இன்னொரு பொதுவாக எழுதுகின்ற வாழ்த்து கடிதத்தையும் நீங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் அல்லது தயாராக வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நான் இங்கு ஒரு ஒபிஷியல் லெட்டர்ல வருகின்ற மிக முக்கியமான விடயங்களை சொல்லிவிட்டு செல்கின்றேன். ஒபிஷியல் லெட்டர்ல பெஸ்ட்டுக்கு நாங்க பஸ்மலாவை கொண்டு ஆரம்பிப்போம். அதுல 2 விஷயம் இருக்குது. உன்வானுல் முர்சில், அடுத்த உன்வானுல் முர்சல் இலைஹி. முர்சில் என்று சொன்னால் கடிதத்தை எழுதுகின்றவர், அனுப்புகின்றவர். அப்ப அந்த அட்ரஸ் எப்படி போடுறது, எங்க போடுறது என்ற ஒரு விஷயம் இருக்குது. அரபிகளோட பொதுவான வழக்கம் என்னென்றால் அதை நீங்க விலையும் கொள்ளணும். நான் ஒரு உதாரணம் இந்த இருக்குது. இப்ப இங்க ஒரு கடிதத்தை நான் உங்களுக்கு காற்றி, அரபிகளோட பொதுவான இது உங்களோட புக்லையும் நீங்க அதை பார்க்கலாம். புக்ல இருக்கிற கடிதங்களையும் அப்படித்தான் இருக்குது. அதை எப்படி இருக்கும்னா உன்வானுல் முர்சில மேல்ல போடுவாங்க. உன்வானுல் முர்சில மேல்ல போடுவாங்க. அதுக்கு பிறகுதான் உன்வானுல் முர்சல் இலைஹிய கடைசி. உதாரணமாக இந்த கடிதத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இப்படி போட்டாலும் சரி, இது பழைய மெத்தட் தான். ஆனால் அரபிகள் பொதுவாக விரும்புகின்ற ஒரு விடயம், அதாவது பஸ்மலாக்கு பிறகு டேட்டை தேவண்ட எங்களுக்கு முன்னு கொண்டு வரவும் வேணும்.
ஆக மேலே கொண்டு வரவும் மேலும், அல்லது இப்படி கீழே கொண்டு வரவும் மேலும். ஏன்னா இந்த ஃபார்மட்டுக்கு இதுக்கு மார்க்ஸ் இருக்குது, 3 புள்ளிகள் கொடுப்பாங்க. அதாவது இந்த அட்ரஸ் எங்களோட முகவரியை போடுறது, டேட்டை போடுறது, வெளுத்து பேசுறது, முகத்திமா முன்னுரை, அதே போல உள்ளடக்கம், ஹாத்திமா, தௌகீத், இதுக்கெல்லாம் மார்க்ஸ் இருக்குது. இதான கடிதத்துல முக்கியமான அந்த விடயங்கள் மார்க்ஸ் இருக்குது. அப்ப நீங்க இதுக்கு நாங்க சொல்ல உண்வானுல் முர்சில், அனுப்புகின்றவன் பெயர். சரி சரி, இது வந்து உண்வானுல் முர்சல் இலைஹி, முர்சில் அல்ல, உண்வானுல் முர்சல் இலைஹி. அதாவது நாங்க யாருக்கு கடிதம் எழுதுறோமோ, யாருக்கு கடிதத்தை அனுப்புறோமோ, நண்பருட பெயர் அல்லது ஒரு கம்பெனிக்கு எழுதுறோம், அந்த கம்பெனியில பெயர், முகவரி ஆரம்பத்தில் எழுதுறோம். முதலாவது நாங்க எழுதுறோம் உண்வானுல் முர்சல் இலைஹி, முர்சில் அல்ல, சாரி, உண்வானுல் முர்சல் இலைஹி. சரியா? கடிதத்தை அனுப்புகின்றவருட பெயர், முகவரி, அடுத்தது டேட். அப்ப உண்வானுல் முர்சில கீழே கொண்டு வாருது. நான் இந்த பேர் வந்து இந்த தௌக்கி வந்து சதீகுக்கல் முஹ்லிஸுக்கு பிறகு தௌக்கி வரணும், சிக்னேச்சர். அதுக்கு பிறகுதான் உண்வானுல் முர்சில், கடிதத்தை எழுதுகின்றவருடைய பெயர், முகவரியை எங்களுக்கு போட்டுக்கொள்ள முடியும். சரியா? ரைட். இது ஒரு மெத்தட். அப்படி இல்லாட்டி ஆரம்பத்துல இப்ப பெரும்பாலும் கடிதங்கள் வந்து டைப் பண்ணப்படுவதால எழுதுற என்ன செய்வாங்க, லேப்டாப்ல அல்லது கம்ப்யூட்டர்ல வந்து டைப் பண்ணி எழுதுவாங்க என்ற வகையில பெரும்பாலும் இப்ப என்ன செய்யறால், ஆங்கிலமாக இருக்கலாம் அல்லது தமிழ் ஒரு கடிதம் எழுதுறேன்னு சொன்னால், முதலாவது நாங்க என்ன செய்வோம், முதலாவது நாங்க செய்யற என்னன்னா உண்மையான முர்சில பெஸ்ட் கொண்டு வர. இதுக்கு முன்னால அதாவது நான் கடிதத்தில் இருந்தால் ஏண்ட பெயர், ஏண்ட முகவரியா கொண்டு வர்றது பெஸ்ட். அதுக்கு பிறகு உண்வானுல் முர்சல் இலைஹி, யாருக்கு நாங்க கடிதத்தை எழுதுறோமோ அவருடைய பெயர், முகவரி ரெண்டாவது வாரம். சரியா? அப்ப அப்படி ஒரு மெத்தடும் இருக்குது. முதலாவது உண்வானுல் முர்சில், அதை தொடர்ந்து உண்வானுல் முர்சல் இலைஹி, அதுக்கு பிறகு டேட் வாரம். அந்த 2 மெத்தட்லயும் எழுதலாம். அப்ப அந்த 2 மெத்தட் நான் இன்னொரு சொல்றேன் சுருக்கமாக. இங்கே நான் கடிதத்தை தரப்பட்டிருக்கிறது வந்து முதலாவது ஆரம்பத்துல உண்வானுல் முர்சல் இலைஹி, பெயர், முகவரியை போட்டது. ஆக கீழே தௌக்கிய சிக்னேச்சருக்கு பிறகு உண்வானுல் முர்சில கொண்டு வாருது. அதுதான் பொதுவாக அரபிகள் வந்து பயன்படுத்துகின்ற முறை. அரபு கடிதங்களை நீங்க பார்க்கலாம். குறிப்பாக என்னோட புத்தகத்தை அந்த ஒழுங்குல தான் தரப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லாட்டி ஆங்கிலத்துல மாதிரி தமிழ்ல மாதிரி நாங்க போட்டால் முதலாவது உண்வானுல் முர்சில போடுறது, அதுக்கு பிறகு உண்வானுல் முர்சல் இலகிய போடுறது, அதுக்கு பிறகு டேட்டை போடுறது. இந்த ஃபார்மட்டை நீங்க விளையும் கொள்ளணும். சரியா? ரைட். ஓகே. இப்ப நாங்க ஒரு வாழ்த்து கடிதத்தை நாங்க பார்ப்போம். ஒரு வாழ்த்து கடிதத்தை பார்ப்போம். இந்த கடிதத்தை எங்களுக்கு வேண்டிய மாதிரி மாத்தலாம். இப்ப நாங்க கடந்த கால வினாபத்திரங்கள்ல 3 தலைப்பு சொன்னேன். அந்த 3 தலைப்புக்கும் இதை மாத்தலாம். நான் எப்படி மாத்துறேன்னு சொல்லித்தரேன். இது நான் நினைக்கிறேன் 2020ஆம் ஆண்டு அல்லது 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு தலைப்பு தான். அது என்ன? அத உக்துப் ரிசாலத்த தஹ்னியத்தின் இலா சதீகிக்க பிமுனாசபத்தி நஜாஹிஹி ஃபில் இம்திஹானில் ஆலி. அல் இம்திஹானுல் ஆலி என்றால் உயர்தர பரீட்சை. நாங்கள் அல் இம்திஹானு சானவி என்று சொல்வோம், அல்லது அல் இம்திஹானுல் ஆலி, அட்வான்ஸ்டு லெவல். சரியா? ஓகே. அப்ப ஏ-லெவல் பரீட்சையில், உயர்தர பரீட்சையில் சித்தி அடைந்ததை முன்னிட்டு உனது நண்பனுக்கு வாழ்த்து கடிதம் எழுதுக என்று 2020 அல்லது 2021ஆம் ஆண்டு ஒரு கேள்வி வந்தது. இப்ப அந்த வாழ்த்து கடிதம் எப்படி எழுதுன்ற ஒரு மாதிரி வாழ்த்து கடிதத்தை நாங்க பார்ப்போம். இந்த கடிதத்தை நீங்க சரியாக உள்வாங்கிக் கொண்டால் இதே மாத்தலாம். 2 இடங்கள்ல தான் நாங்க மாத்தோம். சரியா? அதை எப்படி மாத்துறேன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தாங்க. அப்ப நாங்க பெஸ்ட்டுக்கு பஸ்மலாவா போடுறோம். பஸ்மலான்னு என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். போடலட்டின் பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் அரபிகள் வந்து பிஸ்மில்லா போடுவாங்க, போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. அடுத்தது உன்வானுல் முர்சல் இலைஹி. இது நண்பனுடைய பெயர், முகவர். நண்பனுடைய பெயர், முகவர். சரியா? இங்கே நீங்க வந்து பெயர் எழுதுகின்ற போது அரபிகள் வந்து பெரும்பாலும் முழுமையான பெயர் எழுதுவாங்க. சரியா? அதாவது தந்தையிட நசப சொல்லித்தான் பெயரை எழுதுவாங்க. நீங்களும் என்ன செய்யுங்க, ஓகே, அப்படியே எழுதுங்க. முஹம்மது ஃபர்ஹான் பின் அப்துல்லா. இதுல நாங்க போட்டிக்கும் ஹம்சூன். இதுக்கு நீங்க தேவையால்
ரகமு சுந்தூக்கில் பரீதுன்னு போடுவோம், அல்லது ரா ரா சாது பாண்டும் போடுவாங்க. ரகமு சுந்தூக்கில் பரீத், சரியா? அது போஸ்டல் கோடுக்கு நாங்கள் சொல்றது. அப்போ அல்லது ஹம்சூன் ஹம்சூன் ஷாரி உல் மஸ்ஜித் மதீனத்து மாவனல்ல தேவண்டா உங்களுக்கு ஸ்ரீலங்கான்னு சொல்லி போட்டுக்கொள்ளலாம். சரியா? ஒரு முகவர் எழுதக்குள்ள பேர் எழுதணும், இலக்கம் எழுதணும், எங்க வீதி. அப்ப ஷாரி உல் மஸ்ஜித், ஷாரி உல் ஜாமியா, ஷாரி உல் சூக், ஷாரி உல் ஷாத்தி உல் பஹர், ஷாரி உல் ஜாமியா, அல்ல அஷாரி உல் ரஈசி பிரதான வீதி, மெயின் ரோட், அதெல்லாம் போடலாம். மதீனத்து மாவனல்ல ஸ்ரீலங்கான்னு போட்டுக்கோங்க. ஒரு சொல் கூடுதலே 100 சொல்லிக்கொள்ள போட்டா டேட் தாரீഖ்னு போட்டிருக்கோம். தாரீഖ்னு போட்டாலும் சரி, தாரீഖ்னு போடாம டேட்டை போட்டாலும் சரி. நீங்க கடைசிக்கு இந்த டேட் எழுதக்கொள்ள இந்த மீமை போடுங்க. இது ஆங்கில வருடம் சனா மீலாதியாக்கு நாங்க சொல்றோம். மீம் என்று சொல்றது அசனத்துல் மீலாதியா. ஹிஜ்ரி ஆண்ட போட்டேன்னு சொன்னால் நீங்க ஹாவை போடுங்க, அசனல் ஹிஜ்ரியா. சரியா? ரைட். இப்ப அடுத்தது நாங்க நண்பனுக்கு வாழ்த்து கடிதம் தானே, என்ன போட்டிருக்கிறோம்? இலா சதீகி அல் அசீஸ் முஹம்மது ஃபர்ஹான் ஹஃபிதகல்லாஹ். சரியா? என்ன போட்டிருக்கிறோம்? பாருங்க, இலா சதீகி அல் அசீஸ் முஹம்மது ஃபர்ஹான் ஹஃபிதகல்லாஹ். ஹஃபிதகல்லாஹ் என்றால் அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும். எனது கண்ணியத்துக்குரிய நண்பன் முஹம்மது ஃபர்ஹான் ஹஃபிதகல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வாழ்த்து தஹியா. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லலாம், அல்லது பஅத தஹியத்தின் தய்யிபான்னு சொல்லலாம். சரியா? வேண்டிய மாதிரி சொல்லலாம். சரி, இப்போ நாங்க அடுத்தது நண்பனுக்கு ஒரு வாழ்த்து கடிதம் தானே. அஸ்அலுல்லாஹ சுப்ஹானஹு அன் தகூன அன்த வ உஸ்ரதுக ஃபீ தமாமிஸ் ஸிஹ்ஹதி வ கமாலில் ஆஃபியான்னு போட்டிருக்கோம். இந்த நோட்ஸ்ல வந்து அடுத்த கடிதங்களை நீங்க பார்த்துக்கோங்க. இன்னும் பல வகையில் எழுதலாம். டிரெக்டாக விஷயத்துக்கு வாரத்துக்கு முன்னால நாங்க ஒரு பிரார்த்தனை சுக செய்தியை கேட்டுக்கிறோம், அவ்வளவு நண்பனுக்கு தானே. அப்ப அஸ்அலுல்லாஹ அல்லாஹுடன் நான் கேட்கிறேன், அந்த கூன நீ இருக்க வேண்டும் என்று, அந்த நீயும் வ உஸ்ரத்துக உனது குடும்பமும், நீயும் உனது குடும்பமும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை கேட்டுக்கொள்கிறேன். ஃபீ தமாமி ஸிஹ்ஹதி வ கமாலில் ஆஃபியா. தமாமு ஸிஹ்ஹா என்றால் பூரண ஆரோக்கியம், கமாலுல் ஆஃபியா என்று சொல்றது பூரண சுகம். பூரண ஆரோக்கியத்தோடும் பூரண சுகத்தோடும் நீ உனது குடும்பத்தினரும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை கேட்கிறேன். அப்ப இந்த இடத்துல அஸ்அலுல்லாஹ போடலாம், அதமன்னா அன் தகூன என்று சொல்லலாம், அர்ஜு அன் தகூன என்று சொல்லலாம், அதுல்லாஹ சுப்ஹானஹு வ தஆலா அன் தகூன என்று சொல்லலாம். வேண்டிய மாதிரி சொல்லலாம். உன்னுடன் அஸ்அலுல்லாஹ அல்லாஹுடன் கேட்கிறேன், அதுல்லாஹ அல்லாஹுடன் பிரார்த்திக்கின்றேன், அதமன்னா அன் தகூன நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அர்ஜு அன் தகூன நீ இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் எல்லாம் சொல்லலாம். வேண்டிய சொல்ல பயன்படுத்தலாம். சரியா? இப்ப இது முதலாவது விஷயம். அடுத்தது என்ன சொல்லிருக்கிறேன் இங்க பாருங்க. இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். ஃபயசுர்ருனி அன் அக்துப இலைக ஹாதல் ஹிதாப. இந்த ஃபயசுர்ருனி என்றால் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, என்னை மகிழ்விக்கின்றது, எனக்கு சந்தோஷத்தை தருகின்றது. எது? அன் அக்துப இலைக ஹாதல் ஹிதாப். ஹிதாப் என்று சொல்றது ரிசாலாட கருத்து. ரிசாலாண்ட கடிதம், ஹிதாப் என்றாலும் கடிதம். சரியா? இந்த கடிதத்தை உனக்கு எழுதுவது எனக்கு சந்தோஷத்தை தருகின்றது. அது இந்த கடிதத்தை உனக்கு எழுதுறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, என்ன மகிழ்விக்குது. அப்ப ஃபயசுர்ருனி அன் அக்துப இலைக ஹாதல் ஹிதாப. அதே போல அன் அன் அத்தகத்தம வாவுல் அத்ஃப். ஃபயசுர்ருனி அன் அக்துப ஃபயசுர்ருனி அன் அத்தகத்தம வ அத்தகத்தம மின் ஹிலாலிஹி அஹர்ரானி வ அஸ்மத் தபரீகத். தகத்தம என்றால் முன்வைத்தான். இந்த இடத்துல தகத்தம அத்தஹானி என்று சொன்னால் வாழ்த்துக்களை முன்வைத்து, வாழ்த்துக்களை முன்வைத்தான். وأتقدم من خلاله من خلال هذا الخطاب. இந்த கடிதத்தினூடாக நான் முன்வைப்பதும் எனக்கு சந்தோஷத்தை தருகிறது. இதை அஹர்ர தஹானி மஃஊல் வ அஸ்மத் தப்ரீகா. தஹ்னிஅத்துன் தஹானி என்று சொன்னால் வாழ்த்து,
தபரீக்கும் தபரீகாத்துன்னு சொன்னாலும் வாழ்த்து. பர்ரக பாரக்கன்னு சொல்ற பாரக்கல்லாஹு ஃபீக்ன்றது வாழ்த்து தானே. சரியா? அப்ப இங்க அஹர்ரத்தஹான்ன்றது சூடான வாழ்த்துக்கள். அஸ்மத் தபரீகாத்துன்றது உன்னதமான வாழ்த்துக்கள். அஸ்மான்றது நோபல், உன்னதமான. அப்ப இந்த கடிதத்தினூடாக உன்னதமான உன்னதமான சூடான வாழ்த்துக்களை முன்வைப்பதும் எனக்கு சந்தோஷத்தை தருகின்றது. எதனை முன்னிட்டு? பிமுனாசபதி நஜாஹிக, நீ சித்தி அடைந்ததை முன்னிட்டு. நஜாஹனால் பாஸ் ஆகிறது. நீ இப்ப இங்க உனது சித்தியை முன்னிட்டல, நீ சித்தி அடைந்ததை முன்னிட்டு. எதுல? ஃபில் இம்திஹானில் ஆலி, உயர்தர பரீட்சையில். வஹுசூலிக, நீ பெற்றுக்கொண்டதை முன்னிட்டும். பிமுனாசபத்தி நஜாஹிக வாவுல் அத்ஃப், பிமுனாசபத்தி ஹுசூலிக, நீ பெற்றுக்கொண்டதை முன்னிட்டும். அலா அஃதலின் நதாஇஜ், சிறந்த பெறுவேறுகளை நீ பெற்றுக்கொண்டதை முன்னிட்டும். அலா முஸ்தவத் தௌலா, தேசிய மட்டத்தில். அலல் முஸ்தவத் தௌலா, முஸ்தவல் வசன் என்றால் நேஷனல் வைட், தேசிய மட்டத்தில். சரியா? இப்ப தேசிய மட்டத்தில் நதீஜத்துல் நதாஇஜ் என்றால் ரிசல்ட்ஸ், பெறுவேறுகள். தேசிய மட்டத்திலே சிறந்த பெறுபேறுகளை நீ பெற்றுக்கொண்டதை முன்னிட்டும், உயர்தர பரீட்சையிலே நீ சித்தி அடைந்ததை முன்னிட்டும், இந்த கடிதத்தை நான் உனக்கு எழுதுவதும், இந்த கடிதத்தினூடாக சூடான உன்னதமான வாழ்த்துக்களை முன்வைப்பதும் எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றது, என்னை மகிழ்விக்கின்றது. சரி, இப்ப இது ஒரு விஷயம். இப்ப வாழ்த்து தானே, வாழ்த்து கடிதத்துல நாங்க இப்ப அவருடைய அடைவை மெச்சி பாராட்டணும். எனவே அடுத்து சொல்றோம், லக்கது குன்த யா சதீகி, எனது நண்பனே நீ இருந்தாய், மிசாலன், முன்னுதாரணம் மிக்கவனாக. மிசால் என்றது இங்க மொடலா. லக்கது குன்த யா சதீகி மிசாலன் ராயிஅன், ஒரு கவர்ச்சிகரமான முன்னுதாரண புருஷனாக நண்பனே நீ இருந்தாய். யுக்ததா பிஹி, பின்பற்றத்தக்க. இக்ததா பீனால் பின்பற்றினான், இத்தப கருத்து. மிசாலன் ராயிஅன் யுத்தபஉ, பின்பற்றத்தக்க ஒரு அழகான கவர்ச்சிகரமான முன்னுதாரண புருஷனாக, முன்மாதிரி மிக்கவனாக நண்பனே நீ இருந்தாய். எதுல? ஃபில் ஜித்தி வல் முசாபரா. ஜித் என்றால் ஒரு விஷயத்துல சீரியஸாக இருக்கு. ஜத்துண்டால் அப்பா, ஜித்துண்டால் சீரியஸ் சொல்லுவாங்க. குன் ஜித்தியன், சீரியஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. முசாபரா என்றால் விடாமுயற்சி. விடாமுயற்சி, சீரியஸ் என்ற விடயத்துல பின்பற்றத்தக்க கவர்ச்சிகரமான அழகான முன்னுதாரணம் மிக்கவனாக நண்பனே நீ இருந்துள்ளாய். சஹிர்தல்லயாலிய, இரவெல்லாம் நீ விழித்திருந்தாய். சஹிர என்று சொன்னால் விழித்தான், கண் விழித்தான். சாஹிர், இரவெல்லாம் விழித்திருக்க சொல்ல சாஹிர். சஹிர்தல்லயாலிய, இரவெல்லாம் நீ விழித்திருந்தாய். தஹைத பில் கதீரி மின் வக்தில் ஃபராகி வத்தஸ்லியா. தஹாண்டால் தியாகம் செய்தான், அர்ப்பணம் செய்தான். தஹா பி, உத்ஹியான்னு சொல்ற. அத்ஹா, ஈதுல் அத்ஹா, தியாக திருநாள். தஹைத பில் கதீரி மின் வக்தில் ஃபரா, வக்துல் ஃபராக் என்றால் ஓய்வு நேரம். வக்து தஸ்லியா என்று சொல்வது ஃபன் டைம், களிப்பாக இருக்கின்ற நேரம். அப்ப அதிகமான ஓய்வு நேரத்தையும் களிப்பாக இருக்கின்ற நேரத்தையும் நீ தியாகம் செய்துள்ளாய். எதற்காக? லித்தஷ்குலஹு, நீ ஈடுபடுவதற்காக வேண்டி. பித்திராசத்தி வல் முதாலா, படிப்பிலும் மீட்டுவது. முதாலான்றது படிச்சதை மீட்டுறது. சரியா? லித்தஷ்குலஹு பித்திராசத்தி வல் முதாலா, படிப்பிலையும் படிச்சத்தை மீட்டுறதுலையும் நீ ஈடுபடுவதற்காக வேண்டி அதிகமான ஓய்வு மற்றும் களிப்பான நேரங்களை நீ தியாகம் செய்துள்ளாய். எனவே எனவே அல்லாஹ் உனக்கு அருள் பாலித்தான். லக வஃபகல்லாஹு லக, சரியா? தாக்கீத், அல்லாஹ் உனக்கு அருள் பாலித்துள்ளான். லில் ஹுசூலி, பெற்றுக்கொள்வதற்கு. அலா வரும்னா லில் ஹுசூலி அலா, அல்லது டைரக்டா வந்தாலும் பிரச்சனை இல்லை. அலா மா தமன்னைத மினன் நதாயிஜ், மா மௌசூலா. தமன்னா என்றால் ஆசைப்பட்டான், எதிர்பார்த்தான். நதீஜத்துல் நதாயிஜ் என்றால் ரிசல்ட்ஸ். எனவே அல்லாஹு தஆலா
நீ எதிர்பார்த்த பெறுவேறுகளை பெற்றுக்கொள்வதற்கு அருள் பாலித்தான். சரியா? அந்த ரிசல்ட் சும்மா வரல. நீ ஒரு விஷயத்த சீரியஸாக இருக்கிற, விடாமுயற்சி செய்கிற, அதுல நீ ஒரு முதலாக இருக்கிறாய், இரவெல்லாம் விழுத்திருந்திருக்கிறாய், படிப்புலையும் ரிப்பீட் பண்றதுக்கு, அதை மீட்டுறதுக்கும் உனது ஓய்வு நேரங்கள், ஃபன் டைம் எல்லாம் நீ என்ன செஞ்சிருக்கிறாய், தியாகம் செய்திருக்கிறாய். எனவே அல்லாஹு தாலா நீ எதிர்பார்த்த பெருவேறுகளை பெற்றுக்கொள்வதற்கு அருள் பாலித்தான். சதீகி அல் அசீஸ், எனது நண்பனே, எனது கண்ணியமான நண்பனே, சதீகி அல் அசீஸ், சதீகி அல் முஹ்லிஸ், சதீகி அல் ஹபீப், நிறைய எழுதலாம். அர்ஜு மின்க, உன்னிடம் எதிர்பார்க்கிறேன், அன் தஸ்தமிர்ர ஃபீ ஜுஹ்திக, உனது முயற்சியில் நீ தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அர்ஜு மின்க அன் தஸ்தமிர்ர ஃபீ ஜுஹ்திக, உனது முயற்சியில், ஜுஹ்த் என்றால் முயற்சி, உனது முயற்சியிலே நீ தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்று உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். அதாவது அர்ஜு மின்க அன் தஜ்தஹித, நேரடி கருத்து, நீ முயற்சி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். மா பஅதல் இம்திஹானில் ஆலி, உயர்தர பரீட்சைக்கு பின்னர், சரியா, உயர்தர பரீட்சைக்கு பின்னரும் நீ தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். வதஹ்தார, தெரிவு செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறேன். அர்ஜு மின்க அன் தஸ்தமிர்ர, அர்ஜு மின்க அன் தஹ்தார, அதவாத்து நஸ்ப், பாவுல் அத்ஃப். தஹஸ்ஸுஸன், தஹஸ்ஸுஸ் என்றால் துறை, ஃபீல்ட். இந்த இடத்துல நீங்க தஹஸ்ஸுஸ்னு போடலாம், அல்லது மஜால் என்ற சொல்லையும் பயன்படுத்தலாம். ஒரு துறையை நீ தெரிவு செய்ய வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறேன். ஃபில் ஜாமிஅ, பல்கலைக்கழகத்தில். தன்ஃபஉ பிஹி பலதக வ உம்மதக, உனது நாட்டுக்கும் உனது சமூகத்துக்கும் பயனளிக்கின்ற, சரியா, உனது சமூகத்துக்கும் உனது நாட்டுக்கும் பயனளிக்கும் பல்கலைக்கழகத்திலே ஒரு துறையை நீ தெரிவு செய்ய வேண்டும் என்றும், உயர்தர பரீட்சைக்கு பின்னரும் தொடர்ந்தும் நீ முயற்சி செய்ய வேண்டும் என்றும் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். அல் ஜாமிஅத்து ஐதன் தஹ்தாஜு மின்கல் ஜுஹ்த வத்தஅப. இது என்னென்றால், பாருங்க, இந்த பல்கலைக்கழகமும் கூட இஹ்தாஜ இலான்னு சொன்னால் வேண்டி நின்றது, தேவைப்பட்டது என்று கருத்து. இஹ்தாஜ இலா, அப்ப பல்கலைக்கழகமும் கூட தஹ்தாஜு மின்க, உன்னிடம் வேண்டு நிற்கின்றது. எது? இலல் ஜுஹுதி வத்தஅப் அல்லது அல் ஜுஹ்த வத்தஅப். முயற்சியையும் கலைப்பையும் பல்கலைக்கழகமும் கூட உன்னிடம் வேண்டு நிற்கின்றது. அப்படின்னால் பல்கலைக்கழகத்திலையும் நீ முயற்சி செய்ய வேண்டும், கொஞ்சம் டயர்ட் ஆக வேண்டும், கலைப்படைய வேண்டும், அதாவது முயற்சி செய்ய வேண்டும். இது எப்படி சொல்ல வேண்டும், சரியா? في الجامعة أيضا عليك أن تجتهد وتتعب كثيرا كما في الامتحان العالي. உயர்தர பரீட்சையில போன்றே நீ பல்கலைக்கழகத்திலையும் முயற்சி செய்ய வேண்டும், கலைப்படைய வேண்டும் என்றதை இப்படி சொல்லிப்போம். என்றாலும் நீ அஹ்லுல் லிசாலிக், அதற்கு தகுதியானவன் தான். அஹ்லுன்றால் இந்த தகுதியானவன், சூட்டபலானவன். அதாவது பல்கலைக்கழகத்திலே நீ படிப்பாய், முயற்சி செய்வாய், கலைப்படைவாய், அதற்கு உன்னால ஏலும் என்று சொல்றதுதான் வலாக்கின்னக அஹ்லுல் லிசாலிக், அதற்கு நீ தகுதியானவன் தான். وأنا أثق بقدراتك ومؤهلاتك. இந்த வசக்க யசிக்கு என்று சொன்னால் நம்பினான், சிக்கத்துன்னு சொன்னால் நம்பிக்கை. அஸ்ஸிகா பின் நஃப்ஸ் என்றால் தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அஸ்ஸிகா பின் நஃப்ஸ், சிக் பினஃப்ஸிக் லா தசிக் பிகைரிக், உன்னை நம்பு, பிறரை ஒருபோதும் நம்பிடார். وأنا أثق, நான் நம்புறேன், பிகுதுராத்திக், குதுரத்துல் குதுராத் என்றால் மஹாராத், ஸ்கில்ஸ், திறமைகள். உனது திறமைகளை நான் நம்புகிறேன். உனது தகைமைகளையும் நான் நம்புகிறேன், குவாலிஃபிகேஷன்ஸ், சரியா? அதாவது உனது திறமைகள், உனது தகைமைகள் நான் நம்பிக்கை கொள்கிறேன், அதாவது நீ சாதிப்பாய் என்று நான் நம்புறேன். எங்க? ஜாமியா. இறுதியில أتمنى لك مزيدا من التقدم والنجاح في حياتك الدراسية والاجتماعية. இறுதியில அத்தமன்னா, நான் ஆசைப்படுகிறேன். தமன்னா என்றால் ஆசைப்பட்டான், எதிர்பார்த்தான். லக்க, உனக்கு நான் உன்னில் ஆசை வைக்கிறேன், எதிர்பார்க்கிறேன். மசீதம் மின தகத்தும் வன்னஜா, அதிகமான, மசீத் என்றால் உண்மையிலே மேலதிகமான, ஜாத, தகத்தும் என்றால் முன்னேற்றம், டெவலப்மெண்ட், நஜா என்றால் வெற்றி, சக்சஸ். அதாவது இறுதியாக உனக்காக அதிகமான முன்னேற்றங்களையும்
வெற்றிகளையும் எதிர்பார்க்கிறேன். எங்கே? ஹயாத்திக திராசியா வல் இஜ்திமாஇ, உனது கல்வி சமூக வாழ்க்கையில். ஹயாத் முதாஃபுக்குரிய சிஃபத்தான் அத்திராசியா வல் இஜ்திமாஇயா, அது ஹயாத்து திராசியா வல் ஹயாத்துல் இஜ்திமாஇயா. கல்வி சமூக வாழ்க்கையிலே உனக்கு அதிகமான வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் எதிர்பார்க்கிறேன். அதாவது உனது கல்வி வாழ்க்கையில சமூக வாழ்க்கையில நீ இன்னும் அதிகமாக முன்னேறணும், வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். வஹத்தா நல்தகிய, நாங்கள் சந்திக்கும் வரைக்கும். இது கடித தொடர்பு தானே, சந்திக்கல, சந்திச்சுன்னு வாழ்த்து சொல்லல. வஹத்தா நல்தகிய வஹத்தா நுகாபில, ஹத்தா நல்தகிய, நாங்கள் சந்திக்கும் வரைக்கும். உஹ்தீக, உனக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். அஹ்தா என்று சொன்னால் சமர்ப்பணம் செய்தான், அர்ப்பணம் செய்தான், சரியா, அல்லது பரிசளித்தான், ஹதியா. இங்க சமர்ப்பணம் செய்கிறேன். ஹாலிச, தூய்மையான. தஹியாத்தி அல் கல்பியா, அத்தஹியாத் அல் கல்பியா என்றால் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அத்தஹியத்து தை அல் தஹியத்துல் கல்பியா, இது தஹியாத்தி அல் கல்பியா, தூய்மையான எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் சந்திக்கும் வரை உனக்கு நான் சமர்ப்பணம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சதீகுல் முஹ்லிஸ், சொன்னது நம்பிக்கைக்குரிய தூய்மையான நண்பன் என்று போட்டு நீங்க அடுத்து தௌக்கி, சரியா, நீங்க இதுல மாத்திக்கோங்க. இந்த சதீகுல் முஹ்லிஸுக்கு பிறகு தௌக்க, சிக்னேச்சர் பண்ணிடுங்க. அதுக்கு பிறகு உன்வானுல் முர்சில் தேனே, கடிதத்தை எழுதுகின்றவர்கிட்ட அப்துல்லா பின் அப்துல் லத்தீப் என்று போட்டு ரக்கம் சித்தூன் ஷாரிஉ அல் மஸ்ஜித் மதீனத்து திஹாரிய ஸ்ரீலங்கான்னு போட்டுடுங்க. அவ்வளவுதான். இங்க வந்து பர்ஹான் தானே, இங்க வந்து முர்சு போட்டா 10 மார்க்ஸ், சரியா. இப்ப இது வாழ்த்து கடிதம். சரி, அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நான் இப்ப இந்த கடிதத்தை உங்களுக்கு சும்மா மாத்தி காட்டுறேன். எப்படி மாத்தி காட்டுறேன் பாருங்க. இப்ப சொல்லுவோமே, சரி, லாஸ்டா என்ன தலைப்பு வந்திருக்குது? 2023ஆம் ஆண்டு தலைப்பு வந்திருக்குது. اكتب رسالة إلى صديقك، அப்படித்தானே? اكتب رسالة تهنئة، سوري، اكتب رسالة تهنئة إلى صديقك بمناسبة إكمال الدراسة الجامعية. சரியா? بمناسبة، அதுதான் முக்கியம். بمناسبة إكمال الدراسة الجامعية، பல்கலைக்கழக கற்கை நெறியை பூர்த்தி செய்ததை முன்னிட்டு நண்பனுக்கு வாழ்த்து கடிதம். 2023ஆம் ஆண்டு லாஸ்ட் இயர் வந்து தலைப்பு. இப்ப இதே கடிதத்தை எழுதலாம். எப்படி எழுதுறது பாருங்க. இப்ப இது தலைப்பு வந்து என்ன, உயர்தர பரீட்சையில சித்தியடைந்த முன்னிட்டு தானே. இப்ப இங்க உண்மையிலே வாழ்த்துன்னு வந்தால் வாழ்த்து கடிதம் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு அடைவை, ஒரு சாதனையை முன்னெச்சு தான் நாங்க வாழ்த்து சொல்லுவோம். வாழ்த்துனா என்னமாலும் அவர் அடைஞ்சிக்கணும். ஒரு போட்டியில பெஸ்ட் வாரது, சரியா, அல்லது ஒரு பரீட்சையில பாஸ் ஆகுறது, அல்லது ஒரு ஒரு கோர்ஸை முடிக்கிறது, ஏதாவது ஒரு அடைவுதனை வாழ்த்து. இல்லாட்டி வாழ்த்து இல்லைன்னா பெருநாள் வாழ்த்தை மட்டும் அது வேறையா பார்த்துக்கோங்க. பெருநாள் வாழ்த்துக்குரிய ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசம். அது இல்லாம இந்த இப்போ கடைசி 3-4 வருஷம் அந்த வாழ்த்தை பார்த்தா எல்லாமே சாதனைகள். பாருங்க, சர்வதேச விருதை பெற்றுக் கொண்டதற்காக வாழ்த்து, அரசாங்க தொழிலை பெற்றுக் கொண்டதற்காக வாழ்த்து, அல்லது ஒரு கம்பெனியில வேலை கிடைச்சா அதுக்கு ஒரு வாழ்த்து. அப்ப ஏதாவது ஒரு அடைவு தானே. அப்ப இது அப்படியே மாத்தலாம். எப்படி மாத்துற? நான் இப்ப இது பிமுனாசபத்தி இக்மாலி அத்திராசத்தில் ஜாமியா, சரியா? ரைட். நீங்களும் ஐடியா எடுத்துக்கோங்க எப்படி இப்ப இதை மாத்துறேன்னு சொல்லி, சரியா? நான் அடுத்த டிஸ்கஸ் பண்ணும். சரி, கைரன். இப்ப நான் இதை டெஸ்ட்டுக்கு நான் ஒருக்க சொல்றேன். இன்னொரு தலைப்பை நாங்கள் 2-3 தலைப்பை நீங்க எப்படி மாத்தி பார்த்தேன்னு சொன்னால் இந்த கடிதத்தை வச்சு அவங்களுக்கு என்ன செய்யலாம், 10 மார்க்ஸ் எழுதணும். அதாவது A-level எப்படி லேசிண்டா, நீங்க பாஸ் பேப்பர்ல கேள்விகளை பார்த்துக்கணும். பாஸ் பேப்பர்ல கேள்விகளை சரியாக ஐடென்டிஃபை பண்ணினா, அதை சரியாக நீங்க அடையாளப்படுத்தி அந்த கேள்வியோட நேச்சரை விளங்கி நீங்க ரெடி ஆகினால் எக்ஸாம் வெரி சிம்பிள். இதுல கடிதம் அறிக்கை, சரியா? கடிதம் அறிக்கைன்றது வந்து அந்த ஃபார்மட்டை சரியாக உருவாங்கினா டக்குன்னு மாத்திடலாம். கடிதத்துல மறுக்கையில மிக ஒரு ஒற்றுமை என்னென்றால், கடந்த வினாபத்திரங்களை பார்த்தா கடிதத்துல வளமையாக இந்த வாழ்த்து கடிதம் வருகிறது. அப்ப வாழ்த்து கடிதம் வாரன்றதே பிளஸ் பாயிண்ட் தான்.
தொடர்ந்து வாழ்த்து கடிதம் வாரண்டா, வாழ்த்து கடிதத்தை சரியாக ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாவே அந்த என்ன செய்யலாம், அந்த கேள்வியை செய்யலாம் தானே. நீங்க பாருங்க, கடன் இப்ப ரிசாலத்து ரத்து வந்தீங்க 21ஆம் ஆண்டு மட்டும். சரியா? ரைட். அடுத்தது மத்ததுல தௌவா வந்தீங்குது 19 20. தஹனியான்றது 5 வருஷம் வந்தீங்க. வாழ்த்து கடிதம் வந்தீங்க, ஏதாவது ஒரு வாழ்த்து கடிதம் வந்தீங்க. சரியா? ரைட். அப்ப அப்ப அது ஒரு இலகுவான விஷயம். அதாவது வாழ்த்து கடிதம் வளமையா வார, எனவே வாழ்த்து கடிதத்துக்கு ரெடி ஆகிக்கொண்டா சரி. அறிக்கையிலும் இன்னொரு விஷயம் இருக்குது. அறிக்கையிலும் என்னன்னா, நீங்க இப்ப நான் சில அதை விளங்கப்படுத்துறேன். நீங்க அறிக்கையிட கேள்விகளை பாருங்க. வளமையா இந்த ரிஹ்லாவோடு சம்பந்தப்பட்ட ஒன்று வாரம். ரெண்டு வகையான அறிக்கைகள் இருக்குது. ஒன்று ரிஹ்லாவோடு சம்பந்தப்பட்டது, அடுத்தது நிகழ்வுகள், ப்ரோக்ராம்ஸ், இவெண்ட்ஸோடு சம்பந்தப்பட்ட அறிக்கை. ரெண்டு வகையான அறிக்கைக்கு ரெடி ஆகினா சரி. ரெண்டு இல்லாட்டி ஒன்று, ஏன்னா 3 தலைப்பு வருந்தேனே. அப்ப வளமையா வார ஒன்றுதான் இந்த ரிஹ்லா இல்மியா, ஜியாராண்டு வாரது. ஜியாராண்டு வந்தாலும் சரி, ரிஹ்லா இல்மியான்னு வந்தாலும் ரெண்டும் ஒன்றுதான். எனவே ஒரு உங்களோட புக்ல இருக்கிற அந்த ரிஹ்லாவை சரியாக விலை கொண்டாவே அதை டக் டக்குன்னு மாத்திடலாம். சரியா? சின்ன டெக்னிக் தான் இது. அப்ப லேசி, அதாவது தக்ரீர் என்று பெரிய தலைப்புன்னு சொன்னதுக்கு அவ்வளவு கஷ்டமான விஷயம் அது. எங்களோட கேள்விகளை பார்த்து கடிதம் உண்டு அப்படி போட்டதுக்கு, கடிதம் இப்ப எங்களுக்கு தகுதியான படிச்சாவே அதை வச்சு மாத்திடலாம். சரியா? அப்ப வெரி சிம்பிள், கஷ்டம் இல்லை. நீங்க அந்த பேப்பரை பார்த்து அந்த நுட்பங்களை விலகி கொண்டுண்டா பயப்பட தேவையில்லை. சில ஆட்கள் தலைப்பை பார்த்து பயப்பட, அறிக்கையா, அறக்கு கஷ்டமே, கடிதமா, அது எங்களுக்கு சரி வராது, வசனம் ஒன்றே அமைச்சு கொள்ளாது, எப்படி நான் கடிதம் எழுதுறேன்னு சில ஆட்கள் யோசிக்கிறேன். அப்படி இல்லை. நீங்க இதுல ஃபார்மட்டை விலகி கொண்டா என்ன செய்யலாம், எழுத இயலும். இதுக்கு இப்ப நான் இதெல்லாம் மாத்துறேன். என்ன தலைப்பு? பிமுனாசபத்தி இக்மாலி அத்திராசா அல் ஜாமியா, பல்கலைக்கழக கற்கை நெறியை பூர்த்தி செய்ததை முன்னிட்டு நண்பனுக்கு வாழ்த்து கடிதம். அப்ப நான் எப்படி அட்ரஸ் பண்றேன்? சரியா? இது யாரு? உண்வானுள் முரசலில் இதானே, நண்பனுடைய பெயரு முகவரி எல்லாம் ரைட். இதே போட்டாச்சு, டேட்டை மாத்திடுங்க 2024 ரைட். இதா சதீகி அசீஸ், இதுல மாற்றங்கள் செய்யல, ரைட். இதுல மாற்றங்கள் செய்யல, இதே அப்படியே எழுதுறேன். இதெல்லாம் மாத்த தேவையில்லை. அசலுல்லாஹா, இதெல்லாம் பொதுவான விஷயம், அப்படியே எழுதியாச்சு. இதே எழுதுறது அஸ்அலுல்லாஹ சுபஹானஹு அன் தகூன அன்த வ அஸ்ருக் அது சரி. அடுத்து ஃபயசுர்ருனி அன் அக்துப இலைக ஹாதல் கிதாப் வ அத்தகத்தம மின் ஹிலாலிஹி அஹர்ரத் தஹானி வ அஸ்மத் தபரிகாத். இதுல மாற்றம் செய்யல. பிமுனாசபத்துக்கு பிறகு வார பகுதியில தான் இப்ப மாற்றம் ஒன்று செய்ய போறேன். இப்ப தலைப்பு என்ன? இப்ப இங்க நாங்க பாருங்க, இந்த இந்த பகுதியில மாற்றம் எப்படி செய்யறேன்? இந்த பகுதியில மட்டும் மாற்றம் ஒன்று செய்யணும். முதலாவது மாற்றம் நான் சொல்றேன். இப்ப இக்மாலு திராசத்தில் ஜாமியா தானே, பல்கலைக்கழக கற்கை நெறியை பூர்த்தி செய்தல். அத்திராசா ஜாமியான்றது பல்கலைக்கழக படிப்பு, கற்கை. ரைட். இக்மால் என்றால் கம்ப்ளீட் பண்றது, முடிக்கிறது. அப்ப நான் சொல்றேன், இப்ப பிமுனாசபதி இக்மாலி அத்திராசா அல் ஜாமியா. சரியா? பிமுனாசபதி இக்மாலி அத்திராசதி அல் ஜாமியா, பல்கலைக்கழக கற்கை நெறியை பூர்த்தி செய்ய முன்னாடி. இப்ப நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துறேன். எப்படி சேர்த்துறேன்? ரைட், முடிக்கல. இக்மாலி அத்திராசா بمناسبة إكمال الدراسة الجامعية في كلية الطب بجامعة بيرادنية بمدينة كندي بسريلانكا. அவ்வளவுதான். எங்க? في كلية الطب மெடிக்கல் ஃபேக்கல்டி. இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் உங்களோட சிந்தனையை கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதணும். அந்த தலைப்புக்கு ஏற்ற விஷயங்களை போட்டோம். முனாசபத்தி நஜாஹிக்க பிலிம்திஹானில் ஆளிதேனே உயர்ந்த, இப்ப இங்க வந்து அப்படி போடாது. அப்ப நான் போட்டேன் முனாசபத்தி இக்மாலி திராசத்தில் ஜாமியா ஃபி குல்லியத்தி திப் என்ற ஃபேக்கல்டி. கிஸ்மெல்லாம் தேவைன்னா போடலாம். சரியா? ஃபி குல்லியத்தி திப், தகசுஸ் தகசுசெல்லாம் போடலாம், அது பிரச்சனை. நான் இப்ப சோட்டா சொன்னேன். ஃபி குல்லியத்தி திப். யாரும் இதுல கீரை வாங்கணுமா? ரைட், ஓகே, ஹைரன். ஸ்கிரீன் யாரும் கீரை வேணும்.
أعوذ بالله من الشيطان الرجيم. Right. بمناسبة إكمال الدراسة الجامعية சரியா في كلية الطب بجامعة بيرادنية بمدينة كندي ஸ்ரீலங்கா என்று போட்டாச்சு சரியா. அதே போல இதையும் சேர்த்தலாம் وحصولك على أفضل النتائج على مستوى الجامعة பல்கலைக்கழக மட்டத்திலே சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக்கொண்டதை முன்னிட்டும் இலங்கையின் கண்டி நகரத்திலே இருக்கின்ற பேராதனிய பல்கலைக்கழகத்தில் வைத்திய கல்லூரியில் உனது கற்கை நெறியை பூர்த்தி செய்ததை முன்னிட்டும் உனக்கு வாழ்த்துக்களையும் இந்த கடிதத்தை எழுதுறது எனக்கு மகிழ்ச்சி ஆகிடும். மகிழ்ச்சா அப்போ இந்த இடத்துல மாத்தியாச்சு. இதை மாத்த தேவையில்லை. அதுக்கு பிறகு மாத்தணுமா? மாத்த தேவையில்லை. என்ன لقد كنت يا صديقي مثالا رائعا يقتدى به في الجد والمثابرة سهرت الليالي இதெல்லாம் மாத்த தேவையில்லை. இதெல்லாம் மாத்த தேவையில்லை. அப்படியே என்ன செய்யலாம்? எங்களுக்கு எழுத இயலும். அதெல்லாம் மாத்த தேவை இல்லை. சரியா? அப்படியே இதெல்லாம் பொதுவான விஷயம். இப்ப இதுல நீங்க எந்த இதுல மாத்த இது வரங்காட்டியும் மாத்த தேவையில்லை. இப்ப இதுல தேவைண்டா பாருங்க سهرت الليالي وضحيت بالكثير من وقت الفراغ والتسلية لتشغله بالدراسة والمطالعة. அதே போல நீங்க இந்த போல لتشغله بالدراسة والمطالعة وإكمال الدراسة என்று போடுவோம். கற்கை நெறிய அல்லது பூர்த்தி செய்வதற்காகவும் பாடத்தை படிக்கிறதுக்கு மீட்டத்துக்கு ஈடுபடுவதற்காக நீ அதிக நேரங்களையும் ஓய்வு நேரங்களையும் கழிப்பான நேரங்களையும் தியாகம் செய்துள்ளான்னு போடலாம். அப்ப இதுல தேவைண்டால் والمطالعة والإكمال الدراسة نشدري فوفقك الله للحصول ما تمنيت من النتائج بودوميلوم أدور سيتي فوفقك الله لك لإكمال الدراسية في الجامعة في أقدم جامعة بسريلانكا فوفقك الله سريع لك لإكمال الدراسة الجامعية في أقدم جامعة في سريلانكا أو في جامعة مشهورة قديمة في سريلانكا. அப்படியே அந்த துண்டு மாற்றிடேன். இலங்கையில் இருக்கின்ற மிக பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தில் அந்த கற்கை நெறிய முடிக்கிறதுக்கு அல்லாஹு தாலா உனக்கு அருள் பாலித்தான் என்று சொல்றேன். சரியா? அப்ப பாருங்க, நாங்க இந்த இடத்துல 2 இடங்கள்ல தான் மாத்தினோம். அப்படித்தானே? ஒன்று நாங்க எந்த இடத்துல மாத்துறோம்? உங்க பாருங்க, ஒன்று இந்த இடத்துல மாத்துறோம். சரியா? இந்த இடத்துல மாத்தினோம். அடுத்தது இந்த இடத்துல மாத்துறோம். தேவையான இடங்கள்ல எட் பண்ணிக்கணும். இப்ப அதுக்கு பிறகு பாருங்க, இங்க சதீகி அல் அஸீஸ் அர்ஜு மின்க அன் தஸ்தமிர்ர ஃபீ ஜுஹதிக மா பஅதல் இம்திஹான் தானே, இதை நீங்க மாத்தணும். மா பஅத இக்மாலி அத்திராசத்தில் ஜாமிஇய்யா. சரியா? அதாவது இந்த உன்னுடைய அந்த பல்கலைக்கழக கற்கை நெறியை முடிச்சதுக்கு பிறகும் நீ தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுது. மா பஅத இக்மாலி ஓ மா பஅத தஹர்ருஜிக்கு சொல்லுவோமே, ஓ மா பஅத இக்மாலி திராசத்தில் ஜாமியா வதக்தார் என்று சொல்லாம நீங்க இதுல மாத்த வேண்டி வரும். துவாசில அத்திராசத்தல் உல்யா, என்ன உயர்கல்விய வத்துவாசில வாசனங்கள் கண்டினியூ பண்றோம். வத்துவாசில திராசத்தல் உல்யா في في الخارج வெளிநாட்டில் وتواصل الدراسة العليا في الخارج في جامعة دولية. ஒரு சர்வதேச பல்கலைக்கழகத்திலே வெளிநாட்டிலே உனது உயர்கல்வியை தொடர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப இந்த இடத்துல மாத்தோம். அல் ஜாமியத்து ஐதன் இதெல்லாம் அப்படியே போடலாம். இதுல வேற அப்ப இந்த 3 இடம் தான், 1 2 3. சரியா? இந்த 3 இடத்திலையும் பொருத்தமான மாற்றங்களை செய்யணும் என்றால், வார தலைப்புக்கு ஏற்ப உங்களுக்கு கடிதத்தை மாற்றணும் என்றால், இந்த வாழ்த்து கடிதத்தையே நீங்க பாடமாக்கி என்ன செய்யலாம்? மாற்றலாம். சரியா? அப்ப அன்பார்ந்த மாணவர்களே, இப்படித்தான் வாழ்த்து கடிதம். அப்படி இல்லாட்டி நீங்க ஏதாவது வாழ்த்து கடிதம் ரெடி ஆகினால் அதை வச்சு மாத்துங்க. அப்ப மிக முக்கியமாக நான் சொல்ற விஷயம் என்னென்றால், கடந்த காலங்கள்ல வினாபத்திரங்கள்ல வந்த ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விதான் கடிதத்துல ரிசாலத்து தஹ்னியா, வாழ்த்து கடிதம். எனவே வாழ்த்து கடிதத்துக்கான ஒரு மாதிரிய நீங்க விளங்கி வார தலைப்புக்கு ஏற்ப அதை மாத்துறதுக்கு உங்களால் முடியுமாக இருந்தால் இந்த பகுதியை இலகுவாக செய்யலாம். 10 புள்ளிகள் கிடைக்கும். நான் சொன்னேன்,
இதுல கடிதம் என்று வருகின்ற போது நீங்க பஸ்மலா போட்டு ஆரம்பிக்க வேண்டும், உன்வானுல் முர்சல் இலகி போட வேண்டும், தாரீக் போட வேண்டும், தஹியா வாழ்த்து சொல்ல வேண்டும், அடுத்தது நஸ் அல்லது முஹ்தவல் ரிசாலா, மத்மூனுர் ரிசாலா உள்ளடக்கம் சொல்லப்பட வேண்டும், ஃபாத்திமத்துர் ரிசாலா வஃபில் ஹிதாமுன்னு சொல்றது கடைசிக்கு சொல்லணும். அதே போன்று கடைசிக்கு உன்வானுல் தௌக்கிய சிக்னேச்சர் உன்வானுல் முர்சில் போட வேண்டும். இவற்றுக்கு 3 புள்ளிகள் இருக்கும். இதெல்லாம் கவனித்து தார தலைப்புல ஒரு வாழ்த்து கடிதம் எழுதினால் 10 புள்ளிகள் கிடைக்கும். அப்ப வாழ்த்து கடிதம் என்று வருகின்ற போது புத்தகத்துல இருக்குது ரிசாலத்து தஹ்னியா ஈதுல் ஃபித்ர் அல் முபாரக், நோம்பு பெருநாள் வாழ்த்து கடிதம். அது இந்த மாதிரி பெட்டன்ல அது நோம்பு பெருநாள் வாழ்த்து கடிதம். அதை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க புக் இருக்கிறத. என்ன செய்யலாம் என்றால், இப்ப ஈதுல் அத்ஹா வந்தாலும் அதை எழுதலாம். ஈதுல் ஃபித்ர் முபாரக் என்ற தலைப்புல வார அந்த விஷயங்களை வச்சு ஈதுல் அத்ஹாவையும் எழுதலாம். எனவே இந்த 2 கடிதத்தையும் நீங்க இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொண்டு போனால், பெருநாள் வாழ்த்து கடிதம், பொதுவான வாழ்த்து கடிதம் என்று 2 தலைப்புல போனால் இன்ஷா அல்லாஹ் வாழ்த்து கடிதம் என்றால் உங்களுக்கு எழுத முடியுமாக இருக்கும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்தது கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவேன். டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்த விஷயத்தை பார்ப்போம்.